உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். நான் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறேன். நம்ம தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணில் ஆரம்பிக்கிறாரு. நீங்க பாத்துருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா? பாஜக போட்டியிட மயிலாப்பூர் தொகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முத்தமிழர் கலைஞருடைய உயிர் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய எழுச்சியும் மகிழ்ச்சியான முகத்தையும் பார்க்கும்போது ஏற்கனவே உங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வர்ற 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் தங்கை சகோதரி நித்யா சுகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிக்க போறீங்க. கன்ஃபார்மா? உறுதியா செய்வீங்களா? இன்னைக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே காஞ்சிபுரத்துல பேரறிஞர் அண்ணாவுடைய வீட்டுக்கு போய் அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு அவரை வணங்கி என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் துவங்கினேன். இன்னைக்கு அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கும் உங்க காஞ்சிபுரத்துக்கு நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்து என்னுடைய முதல் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க சுத்த போற முதல் பிரச்சாரம் உங்களை சந்திச்சு உங்களை பார்த்துட்டு காஞ்சிபுரம் தொகுதியுடைய வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். நாளைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திருவாரூர் மண்ணில் கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். நான் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறேன். நம்ம தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணில் ஆரம்பிக்கிறார். நீங்க பாத்துருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா? சென்னையில பாஜக போட்டியிட மயிலாப்பூர் தொகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். மீண்டும் திரு மோடியும் அமித்ஷாவையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நம்முடைய தலைவர் அதான் தொடர்ந்து சொல்றார். வர்ற தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்தியை பாஜக சக்தியை நுழைய விடக்கூடாது. இன்னைக்கு மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். மக்களை போய் வாக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். எந்த உரிமையில கேட்கிறோம்? 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? தேர்தல் வாக்குறுதியா சொன்ன அத்தனை திட்டங்களையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். முதல்ல ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய தலைவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான கையெழுத்து விடியல் பயண திட்டம். இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் குறைந்தது 900 ரூபாய் வரைக்கும் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும் படிக்கணும்னு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பள்ளிக்கூடம் படிச்சா பார்த்தாது, காலேஜ் போய் படிக்கணும், உயர்கல்வி ரொம்ப முக்கியம்னு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்ன வாக்குறுதி கடந்த 3 வருஷமா மாசம் 1000 ரூபாய் 1,31 லட்சம் மகளிருக்கு நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தை இந்த தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜக கூட்டணியும் யோசிச்சாங்க, முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்ட முயற்சிக்கிறீங்களா? இதோ கொடுக்கிற 5000 ரூபான்னு 5000 ரூபாய் 1,31 லட்சம் குடும்பங்களுக்கு நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைவர் நிச்சயம் சொன்னா செஞ்சு காட்டுவார். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க எடுத்து வச்சு பேசுங்க. இப்படி பல திட்டங்களை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. இதற்கெல்லாம் ஒன்றிய அரசு பாஜக ஏதாவது நமக்கு துணை இருந்தாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? ஒன்றிய அரசு போடுகின்ற பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுக்கு திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேர் கூட பட்ஜெட்ல கிடையாது, ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றிய அரசை இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருது. ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்றேன். நம்ம முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரூபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த முரட்டு அடிமையை விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இதை நீங்க நிச்சயம் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒதுக்கி வருகின்ற பாஜகவை நாம தமிழ்நாடு ஒதுக்கி வைக்கணும். நிச்சயம் செய்வோமா? செஞ்சு காட்ட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை வாக்குறுதிகளை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். காலை உணவு திட்டம் இப்ப 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். மீண்டும் ஆட்சி அமைஞ்சோடனே 5ஆம் வகுப்பு இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். பள்ளி மாணவர், கல்லூரி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு அதை உயர்த்தி 1500 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். ஓஏபி முதியோர் ஓய்வு தொகை, முதியோர் உதவி தொகை திட்டம் 35 லட்சம் முதியோர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணி 1200 ரூபாவை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் அதையும் 1500 இருந்து 2500 ரூபாயாக மாத்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய தலைவர். மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் கேரண்டி இல்லாத கடன்கள் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க சகோதரி நித்யா சுகுமார் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்திற்கு நிச்சயம் அனுப்புவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த காஞ்சிபுரம் தொகுதியில பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சிலவற்றை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். நகராட்சியா இருந்த காஞ்சிபுரம், முனிசிபாலிட்டியா இருந்த காஞ்சிபுரத்தை இன்னைக்கு கார்பரேஷனா மாத்தி காட்டியது நம்முடைய திமுக அரசு. 300 கோடி ரூபாய் மதிப்புல பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்றிருக்கு. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2ஆம் கட்ட திருப்பார்கடல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மஞ்சள் நீர் கால்வாய் மேம்பாட்டு பணிகள், பேரறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவ மையத்துல புதுசாக 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அதிநவீன மருத்துவ உபகரணங்கள், 30 கோடி ரூபாயில காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் குடமுழுக்கு நம்முடைய ஆட்சியில நடத்தப்பட்டிருக்கு. சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையை 4 வழிச்சாலையாக மேம்படுத்தப்படுகின்ற பணிகள் 4-வே லேன் ஆக்கி இருக்கிறோம். 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சாக்கடை சுத்திகரிப்பு நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம். இப்படி பல பணிகள் நம்முடைய மாவட்டத்துக்கு, உங்க தொகுதிக்கு நடைபெற்றிருக்கிறது. இன்னும் பல்வேறு பணிகள் நடைபெறணும்னா வருகின்ற 23ஆம் தேதி நீங்க போய் சகோதரி நித்யா சுகுமாரன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், உங்கள ஒருத்தராக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பேர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.